Hello students, welcome to Maths Madhu. இன்னைக்கு நம்ம 10th standard mathsல relations and functions 1.4ல sum 2 பார்க்கலாம். Let f a to b be a function defined by f of x x by 2 minus 1. So where a 2 4 6 10 12 b 0 1 2 4 5 9. So represent by set of ordered pairs. Ordered pairs எழுத சொல்லியிருக்காங்க. Table form and arrow diagram and graph அப்படின்னு தமிழில் ரீட் பண்ணலாம். ஸோ f of a to b என்ற சார்பானது f of x equal to x by 2 minus 1 என வரையறுக்கப்படுகிறது. இங்கு a கொடுத்து b கொடுத்து ஆக இருக்கும்போது f சார்பு f-ஐ பின்வரும் முறைகளில் குறிக்க. ஸோ வரிசை ஜோடிகள், அட்டவணை, அம்புக்குறி படம், வரைபடம். ஸோ நம்ம இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இதில் ஏ கொடுத்துட்டு பி ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 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 ஃபார்மேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி தான் நம்ம இதை எழுதணும். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ கிவன் பாருங்கள், ஏ எடுத்து எழுதியாச்சு, பி எழுதியாச்சு. இப்போ இந்த ஃபார்மேஷன் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் இல்லைங்களா. இப்போ ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2 மைனஸ் 1. ஸோ இந்த ஃபார்மேஷன் வச்சு தான் நம்ம இதை எழுதணும். இப்போ பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்னது? ஒய் இல்லையா? பாருங்கள், ஒய் அப்படிங்கிறது தான் நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸு. அப்போ ஒயில் என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பை 2 கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸு எக்ஸ் பை 2 மைனஸ் 1 இதை வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். பார்க்கலாம் வாங்க. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த எக்ஸுக்கு பொதுவாக நம்ம எக்ஸோட வேல்யூ என்ன? ஏபி இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து எக்ஸு ஒய். இந்த ஏங்கிறது வந்து நமக்கு, ஸோ இதுதான் வந்து எக்ஸு, இது வந்து ஒய் இல்லைங்களா. இப்போ நம்ம எக்ஸில் பாருங்கள் 2 இருக்குது, 4 6 10 12. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த 2 வச்சு சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ எஃப் ஆஃப் இந்த எக்ஸுக்கு பொதுவாக என்ன போடணும்? ஃபஸ்ட் நம்பர் 2 போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு மறுபடியும் எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன நமக்கு? எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2. அப்போ 2 பை 2 இந்த மைனஸ் 1 இப்போ பாருங்கள். ஸோ இதை டிவைட் பண்ணோன்னா 2 ஸோ 1 2 சார் 2 இல்லைங்களா. அப்போ 1 தான் இங்கே வரும். ஸோ 1 இப்போ 1 மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 இல்லைங்களா. 1ல் 1 மைனஸ் ஆச்சுன்னா 0. ஸோ நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸுடைய, அதாவது ஒய்யுடைய ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன? நமக்கு 0. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன? 2வாக இருக்குது. ஸோ அப்போ என்ன எழுதணும்? எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யுடைய வேல்யூ, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 0. சரிங்களா. அப்போ இதே மாதிரி நம்ம இந்த பேலன்ஸ் இருக்கிற நம்பர்ஸும் சப்ஸ்டியூட் பண்ணணும். பாருங்கள், எஃப் ஆஃப் அடுத்த நம்பர் 4. ஸோ எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு எக்ஸுக்கு பொதுவாக இந்த 4 பை 2 மைனஸ் 1. ஸோ 1 2 சார் 2, 2 2 சார் 4. இப்போ 2 மைனஸ் 1 1. இப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ என்ன? 4. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸு, அதாவது ஒய்யோட வேல்யூ என்ன? 1. பாருங்கள் 1. ஸோ அடுத்த நம்பரு எஃப் ஆஃப் 6 இருக்குது. ஸோ இப்போ எஃப் ஆஃப் 6, எக்ஸோட வேல்யூ 6. 6 பை 2 மைனஸ் 1 ஈக்குவல் டு 1 2 சார் 2, 3 2 சார் 6. ஸோ 3 மைனஸ் 1 இஸ் 2. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன? 6. இப்போ ஒய்யோட எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2. ஸோ அடுத்த நம்பர் பாருங்கள், எஃப் ஆஃப் 10. ஸோ எஃப் ஆஃப் 10 ஈக்குவல் டு 10 பை 2 மைனஸ் 1 ஈக்குவல் டு 1 2 சார் 2, 5 2 சார் 10. ஸோ 5 மைனஸ் 1 இஸ் 4. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ பாருங்கள் 10, ஒய்யோட வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 4. ஸோ அடுத்து எஃப் ஆஃப் 12, எக்ஸுக்கு பொதுவாக 12 ஈக்குவல் டு இங்கே இருக்கிற எக்ஸுக்கு பொதுவாக 12 பை 2 மைனஸ் 1 ஈக்குவல் டு 1 2 சார் 2, 6 2 சார் 12. ஸோ 6 மைனஸ் 1 இஸ் 5. ஸோ இப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ 12, எஃப் ஆஃப் எக்ஸு 5. ஸோ இதுதான் நமக்கு செட்ஸு. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். இப்போ செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஆர்டர்டு பேர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா. இப்போ நம்ம அதை எழுதிக்கலாம்.
ஸோ எஃப் ஆஃப் 2, 0 and 4, 1, 6, 2, 10, 4, 12, 5. ஸோ இதுதான் நம்மளுக்கு வரிசை ஜோடிகளின் கணம். ஸோ செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸு. வாங்க செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ டேபிள் ஃபார்ம் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ நம்ம எக்ஸ்ன்னு எழுதணும், செகண்ட் வேல்யூ நம்ம ஒய்ன்னு எழுதிடக்கூடாது, எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு தான் எழுதணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸு. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன நமக்கு 2, 4, 6, 10, 12ங்களா, அதை எழுதிக்கலாம். எக்ஸோட வேல்யூ 2, 4, 6, 10, 12. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸோடைய வேல்யூ பாருங்கள் 0 நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, 0, 1, 2, 4, 5. ஸோ 0, 1, 2, 4, 5. ஸோ இதுதான் டேபிள் ஃபார்ம். ஸோ தேர்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ ஏரோ டயக்ராம் போட சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள் ஏரோ டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். இப்போ நமக்கு ஏபி கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, நமக்கு தெரியும் சார். ஏபி இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ ஏ வந்து ஏ, இது பி. ஏ பாருங்கள் 2, 4, 6, 10, 12. பி 0, 1, 2, 4, 5, 9. ஸோ பாருங்கள் இதுதான் நமக்கு வரிசை ஜோடிகள் இல்லைங்களா, 2, 0, 4, 1. ஸோ அப்போ இந்த வந்து 2, 0. ஸோ 2, 0. அடுத்து பாருங்கள் 4, 1, 6, 2, 10, 4, 12, 5. ஸோ இந்த 9ங்கிற எலிமெண்ட்டுக்கு நமக்கு ஃபங்க்ஷன் ஆகலை. ஸோ அதை நம்ம அப்படியே விட்டுடணும். 5க்கு மட்டும்தான் நமக்கு ஃபங்க்ஷன் ஆகிருக்கு. ஸோ இது எஃப் ஆஃப் எக்ஸ் தான் ஒரு ஃபங்க்ஷன். இந்த 9ங்கிற நம்பருக்கு இங்கே பாருங்கள் ஜோடி இல்லை, இங்கே 5 எலிமெண்ட் இருக்குது, இங்கே 6 எலிமெண்ட் இருக்குது. ஸோ 5க்கு தான் நமக்கு ஃபங்க்ஷன் ஆகிருக்கு. நம்ம அப்போ அது மட்டும்தான் போடணும், இதுக்கு மறுபடியும் நம்ம போடக்கூடாது. ஸோ தேர்டு சப்டிவிஷன் முடிஞ்சது. நம்ம ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ ஃபோர்த்து சப்டிவிஷன் பாருங்கள், கிராஃப் போட்டுக்கலாம் நம்ம. இப்போ 2, 0. 2 வந்து எக்ஸில் இருக்குது, 0 வந்து ஒய்ங்கிற வேல்யூவில். இப்போ நமக்கு எக்ஸ் வந்து என்னது 2, எக்ஸ் 2, ஒய் பாருங்கள் 0. ஸோ நம்மளுக்கு 2ங்கிறது இதே இடத்துல தான் நமக்கு வரும். ஸோ இது வந்து நமக்கு 2, 0. அடுத்து பாருங்கள் 4, 1. இப்போ 4 எக்ஸோட வேல்யூ 4 பாருங்கள் 4, ஒய்யோட வேல்யூ பாருங்கள் இங்கே 1. ஸோ 4, 1ங்கிறது நமக்கு இந்த இடத்துல வரும். ஸோ இது வந்து 4, 1. அடுத்து 6, 2. ஸோ எக்ஸோட வேல்யூ 6, ஒய்யோட வேல்யூ 2. இப்போ பாருங்கள் 2 இங்கே வருது, 6 இங்கேருந்து கீழே இந்த இடத்துல வரும். ஸோ இப்போ இங்கே நம்ம 6, 2 அப்படின்னு எழுதணும். அடுத்து பாருங்கள் 10, 4. இங்கே எக்ஸோட வேல்யூ 10, ஒய்யோட வேல்யூ 10 இருக்குது, இங்கே ஒய்யோட வேல்யூ பாருங்கள் இங்கே வருது. ஸோ 10, 4. அடுத்து 12, 5. ஸோ 12 எக்ஸோட வேல்யூ 12, ஒய்யோட வேல்யூ 5ன்னு இங்கே பாருங்கள் 12க்கு நேராக போடணும். ஸோ 12, 5. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.